Hello students, இந்த வீடியோல நம்ம வந்து ionization enthalpy of p block elements பார்க்கலாம். So p block elements நோடைய ionization enthalpy தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ionization energyனா நமக்கு என்னன்னு தெரியணும். So ionization energy அப்படின்றது amount of energy required to remove an electron from a neutral atom. So நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூட்ரல் ஸ்பீஷியஸ் எடுத்திருக்கோம். இந்த நியூட்ரல் ஸ்பீஷியஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை நான் வெளியில ரிமூவ் பண்றேன். இதை ரிமூவ் பண்றதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேனோ அந்த எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இந்த நியூட்ரல் ஸ்பீஷியஸ் இப்போ என்ன ஆயிடுது, ஒரு சார்ஜ்டு அயானா மாறுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்டயான் கிடைக்குது. ஸோ இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் கிவன் டு a neutral atom to remove an electron. ஒரு எலக்ட்ரானை வெளியில எடுக்க எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லும். ஸோ இப்போ இந்த அயனைசேஷன் எனர்ஜி பீரியாடிக் டேபிள்ல அலாங் த பீரியட்ல அதனுடைய ட்ரெண்ட் என்ன, டவுன் த குரூப் அதனுடைய ட்ரெண்ட் என்ன நம்மளுக்கு தெரியணும். ஸோ அலாங் த பீரியட், அதாவது லெஃப்ட்ல இருந்து நம்ம ரைட்டுக்கு மூவ் ஆகும் பொழுது அந்த இடத்துல அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். இட் இஸ் பிகாஸ் தி அட்டாமிக் சைஸ் ஆஃப் the element decreases. இங்க இருந்து அதாவது லெஃப்ட்ல இருந்து நம்ம ரைட்டுக்கு போகும் பொழுது அடுத்தடுத்த எலிமெண்டினுடைய அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த சேம் ஷெல். ஸோ 13th குரூப்ல இருந்து நம்ம 18th குரூப்புக்கு மூவ் ஆகுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அதனுடைய ஜெனரல் கான்ஃபிகரேஷன் NS2 NP1 to 6. இப்போ இதுல n அப்படின்றது இட் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதர்வைஸ் பீரியட் நம்பர்னு நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்ல எப்போதுமே 2 எலக்ட்ரான் தான் இருக்க போகுது. இப்போ 13ல இருந்து நம்ம 14th குரூப்புக்கு போகும் பொழுது இதுல என்பில ஒரு எலக்ட்ரான் தான் இருக்க போகுது. ஸோ 14க்கு மூவ் ஆகும் போது என்பில ரெண்டாவது எலக்ட்ரான் ஆட் ஆக போகுது. ஸோ இதுலயும் n is equal to 2 தான், இதுலயும் n is equal to 2. ஸோ 15th போகும் பொழுது இதே மாதிரி அதுல NP3 மூணாவது எலக்ட்ரான் அதே p ஆர்பிட்டல்ல போக போகுது, n is equal to 2. ஸோ nth ஷெல்லிலே தான் ஒரு எலக்ட்ரானும் ஆட் ஆகிட்டு வருது. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவுட்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நியூக்ளியர் ஸ்ட்ராங்கா தம் பக்கம் புல் பண்ணுது. அதனால அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். ஸோ டவுன் த குரூப் பார்க்குறோம் அப்படின்னா டவுன் த குரூப்ல அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மேல இருந்து கீழே வரும் பொழுது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ் பிகாஸ் நியூக்ளியர் அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 13th குரூப் எலமெண்ட் பார்த்தோன்னா 13th குரூப்னுடைய அவுட்டர் ஜெனரல் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP1. ஸோ 13th குரூப் எலமெண்ட்ஸுக்கு இதுல போரானுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 5. அதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா ஹீலியம் 1 2s2 2p1. அடுத்தது அலுமினியம் 13 எழுதுறோம் அப்படின்னா நியான் 3s2 3p1. ஸோ அடுத்தது நம்ம கேலியம் எழுதுறோம் அப்படின்னா கேலியம் அட்டாமிக் நம்பர் 31. ஸோ ஆர்கான் 3d10 4s2 4p1. ஸோ அவுட்டர் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் எங்க போகுது அப்படின்னா அடுத்தடுத்த பீரியட்ஸுக்கு போகுது, அடுத்தடுத்த சப்ஷெல்லுக்கு போகுது. ஸோ போரான்ல n is equal to 2ல வந்து ஃபில் ஆகுது, அலுமினியம்க்கு n is equal to 3ல ஃபில் ஆகுது, கேலியம்க்கு n is equal to 4ல. ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் அடுத்தடுத்த ஷெல்லுக்கு போகும்போது டிஸ்டன்ஸ் என்ன ஆயிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்ம வெளியில அவுட்டர்ல இருந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால அயனைசேஷன் எனர்ஜி மேல இருந்து கீழே வரும் பொழுது டிக்ரீஸ் ஆகுது. அடுத்த ஜெனரல் அயனைசேஷன் என்தால்பியை வந்து p பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வச்சு கம்பேர் பண்ணி படிப்போம். ஸோ ஜெனரல் ரூல் படி along the period ionization energy வந்துட்டு
இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்க பார்த்தோம்னா போரான்ல இருந்து நியானுக்கு போகும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் வரும்பொழுது அந்த இடத்துல வேரியேஷன் காமிக்குது. ஸோ நைட்ரஜனை விட ஆக்சிஜனுக்கு ரூல் படி நைட்ரஜனை விட ஆக்சிஜனுடைய அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல குறைவா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய கான்ஃபிகரேஷன், ஸோ நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, அதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா ஹீலியம் 2s2 2p3. ஸோ p ஆர்பிட்டல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ p ஆர்பிட்டல்ல 3 எலக்ட்ரான்ஸ், p ஆர்பிட்டல் ஹாஃப் ஃபில்டா இருக்கு. ஸோ ஹாஃப் ஃபில்டோ அல்லது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது அதனுடைய எலக்ட்ரானை லூஸ் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே அது ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கிறதுனால they will have no tendency to remove electron. அதனால நைட்ரஜனுடைய அயனைசேஷன் எனர்ஜி when compared to oxygen it is very high. இப்போ நம்ம டவுன் த குரூப் பார்க்கிறோம். மேல இருந்து கீழே வர்றதை பார்க்கும்பொழுது ஜெனரல் ரூல் படி அயனைசேஷன் எனர்ஜி ஷுட் டிக்ரீஸ். இப்போ நம்ம 13th குரூப் பார்ப்போம். ஸோ 13ல போரானையும் அலுமினியமையும் கம்பேர் பண்ணும்பொழுது அலுமினியமுடைய அயனைசேஷன் எனர்ஜி குறைவா இருக்கு, ரூல் ஃபாலோ ஆகுது. ஆனா அலுமினியம் டு கேலியம் வரும்பொழுது குறையணும். ஆனா அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அலுமினியமுக்கு 578ம் கேலியமுக்கு 579 இருக்கும். ஸோ எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப வேரியேஷன் கிடையாது, மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜியும் சேம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இண்டியம்ல இருந்து தாலியம் வரும்பொழுது இண்டியம் 558, தாலியம் 558 விட குறைவா இருக்கணும். ஆனா தாலியம்னுடைய அயனைசேஷன் எனர்ஜி 589 காமிக்குது. ஸோ இந்த இடத்துலயும் அயனைசேஷன் எனர்ஜி வேரியேஷன் இருக்கு. ஏன் இந்த வேரியேஷன் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம அலுமினியம் கேலியம் எடுத்துக்கலாம். அலுமினியம் எடுத்துக்கிட்டோம்னா அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் 13. அதனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம் அப்படின்னா நியான் 3s2 3p1. அடுத்தது கேலியம் அட்டாமிக் நம்பர் 31. ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கான் 18 ஆர்கான், மீதி பேலன்ஸ் 3dல 10 எலக்ட்ரானும் 4sல 2 எலக்ட்ரானும் 4pல 1 எலக்ட்ரானும் இருக்க போகுது. இப்போ நம்ம அலுமினியம் கேலியம் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் ஜெனரல் ரூல் தான். ஸோ இந்த பீல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி 578 கிலோ ஜூல் பர் மோல் எனர்ஜி நம்ம கொடுக்கிறோம். இப்ப கேலியம் பார்க்கும் பொழுது இப்ப கேலியம்னுடைய நியூக்ளியஸ் இது n is equal to 1 ஆர்பிட்டல், இது n is equal to 2 ஆர்பிட்டல், இது n is equal to 3 ஆர்பிட்டல், இது n is equal to 4 ஆர்பிட்டல். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஆர்கான் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ 18 எலக்ட்ரான்ஸ் இங்க ஃபில் ஆயிடுது. இப்போ இந்த n is equal to 3ல வரும்பொழுது இந்த இடத்துல dல ஒரு 10 எலக்ட்ரான் இருக்கு. அதே மாதிரி பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 n is equal to 4ல sல 2 எலக்ட்ரானும் pல ஒரு எலக்ட்ரானும் இருக்கு. ஸோ நம்ம இந்த pல இருக்கிற இந்த ஒரு எலக்ட்ரானை தான் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறோம். ஸோ இந்த எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணணும்னா நான் எவ்வளோ அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கணும். ஏன் இதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா இந்த நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை இந்த n is equal to 3ல இருக்கக்கூடிய இந்த 10 எலக்ட்ரானும் ஷீல்டு பண்ணும், தடுக்கும். தடுத்தது அப்படின்னா இந்த நியூக்ளியர் அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா குறையணும். ஆனா இந்த இடத்துல இந்த டீல இருக்கக்கூடிய 10 எலக்ட்ரானும் ஷீல்டு கரெக்டா பண்ணாது. ஸோ அது டிஃப்யூஸ்டு ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல ஷீல்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா புவரா இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ஷீல்டிங் இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸ் இந்த லாஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை புல் பண்ணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாயிடுது. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த அட்டாமிக் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அட்டாமிக் சைஸ் குறையுதுன்னா இந்த எலக்ட்ரானை நம்ம ரிலீஸ் பண்றதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு கொடுக்க வேண்டிய அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். அதனால அலுமினியம் விட கேலியமுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். ஸோ ரீசன் என்னன்னா
இந்த இடத்துல இருக்கக்கூடிய n is equal to 3ல இருக்கக்கூடிய Dல 10 எலக்ட்ரானும் புவர் ஷீல்டிங் பண்ணுது. அதனால effective nuclear charge increase ஆகுது. Therefore it increases the ionization energy. அடுத்தது நம்ம தாலியம் எடுத்துக்கிட்டோம்னா, so thallium atomic number 81, இதனுடைய configuration பார்த்தோம்னா xenon, அப்புறம் 4Fல 14 electrons, 5Dல 10 electrons, அப்புறம் 6Sல 2, 6Pல 1. so valence electrons எங்க இருக்கு அப்படின்னா 6n is equal to 6th shellல இருக்கு. so nucleus, this is n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4, n is equal to 5, n is equal to 6. so valence electron எங்க இருக்கு அப்படின்னா n is equal to 6ல இருக்கு. இப்போ இதுல fourth subshellல 14 electrons, F நோடைய 14 electronsம், fifth subshellல D நோடைய 10 electronம் இருக்கு. so நார்மலா இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை வேலன்ஸ் எலக்ட்ரானை எடுக்கணும் அப்படின்னா இது எதெல்லாம் தாண்டி போகணும், இந்த n is equal to 1 2 3 4 5 தாண்டி போகணும். தாண்டி போகும்போது இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 24 எலக்ட்ரானும் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ஷீல்டு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எஃப்பும் டியும் டிஃப்யூஸ்டு ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா புவர் ஷீல்டிங் ஆயிடுது. ஸோ ஷீல்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அதனால இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, உள்ள இழுக்குது. உள்ள இழுக்கிறதுனால சைஸ் கொஞ்சம் குறையுது. அதனால அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜி ஹையா இருக்கு. அதனால அயனைசேஷன் எனர்ஜி இஸ் வெரி ஹை. ஸோ இப்போ இதே மாதிரி ட்ரெண்ட் எந்த குரூப்ல காமிக்கும் அப்படின்னா இந்த 14th குரூப்லயும் காமிக்கும். ஸோ கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனா டின்னும் லெட்டும் வரும்பொழுது டின்னை விட லெட்டினுடைய அயனைசேஷன் என்தால்பி அதிகமா இருக்கும். ஸோ இங்கேயும் அதே ரீசன் தான் நம்ம சொல்ல போறோம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எஃப்பும் டியும் புவர் ஷீல்டிங் பண்றதுனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. therefore nucleus pull the valence electron inwards. therefore removal of this electron becomes difficult. therefore more amount of energy is required. therefore ionization energy is high ன்னு சொல்றோம். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா இந்த 15th எல்லாம் பார்த்தோம்னா மேல இருந்து கீழே வரும்போது ஜெனரல் ரூல ஃபாலோ பண்ணுது. ஸோ மேல இருந்து கீழே அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. இங்கேயும் அதே மாதிரி 16 17 18. ஏன் இந்த இடத்துல எல்லாம் இங்கேயும் அதாவது 15 16 17 18லயும் நம்ம பார்த்தோம்னா டி ஆர்பிட்டல்ஸும் இருக்க போது, இதே மாதிரி எஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்க போகுது. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி புவர் ஷீல்டிங் வர்றதில்லை. ஸோ ட்ரெண்டு ஈஸியா ஃபாலோ ஆகுது. ஏன் அப்படின்னா இங்க நம்ம டுவர்ட்ஸ் 18th குரூப் போகும்பொழுது நம்ம என்ன பண்ணிட்டே வரோம்னா எலக்ட்ரான்ஸை வந்து பி ஆர்பிட்டல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த டி ஆர்பிட்டலும் எஃப் ஆர்பிட்டலுடைய ஷீல்டிங்கை நம்ம ஆட் பண்ற பி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ் ஓவர் கம் பண்ணிடுது. அதனுடைய சார்ஜ் வந்து அதிகமா போயிடுறதுனால இது என்ன பண்ணிடுது, வெளியவே நின்றுது. அப்ப நியூக்ளியர் அட்ராக்ஷன் என்ன ஆயிடுது, அந்த இடத்துல குறைஞ்சிருது. ஸோ நியூக்ளியர் அட்ராக்ஷன் குறையிறதுனால அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி குறைவு. ஸோ இந்த சைடு வரும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜி அதனால தான் குறைஞ்சி வருது. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.